சபரிமலையில் மகரவிளக்கு பூஜைக்காக பக்தர்கள் குவிந்து வருவதால் ஸ்பாட் புக்கிங்கில் அனுமதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை 5000ஆக குறைக்கப்பட்டுள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மண்டல பூஜை நிறைவடைந்து தற்போது மகரவிளக்கு பூஜை நடைபெற்று வருகிறது. ஜனவரி 14ஆம் தேதி மகர ஜோதி தரிசனம் நடக்கவிருக்கும் நிலையில் அங்கு வரும் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. கேரள உயர்நீதிமன்றத்தின் அறிவுறுத்தலின்படி பக்தர்களின் கூட்டத்தை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளை காவல்துறை மேற்கொண்டுள்ளது. அதன்படி வரும் 12ஆம் தேதி 60,000 பேரும், 13ஆம் தேதி 50,000 பேரும், 14ஆம் தேதி 40,000 பேர் மட்டுமே தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்பாட் புக்கிங் மூலம் 20,000 பக்தர்கள் வரை அனுமதிக்கப்பட்டு வந்த நிலையில் அது இன்று முதல் 5,000ஆக குறைக்கப்பட்டுள்ளது. மேலும் பம்பைக்கு செல்லும் பக்தர்களை அனுமதிக்கும் முன்பு நிலக்கல்லில் சோதனை நடத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.